Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் லிஸ்ட் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். முதல்ல லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதோட சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்துடலாம். லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். லிஸ்ட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிஸ்ட் அண்ட் த அரே இஸ், அரேயும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், லிஸ்ட்டும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அரேயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு த சேம் டேட்டா டைப். ஆனால் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கேன் பி அவைலபிள் இன்சைட் எ லிஸ்ட். லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். லிஸ்ட் ஆர் மியூட்டபிள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் லிஸ்ட்டு கிரியேட் ஆகிடுச்சுன்னா, லிஸ்ட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் we can add elements into the list. Existing elements can be deleted and the existing elements can be modified. List is more flexible than the tuple data type. List more flexible than the tuple data type. Tuple பற்றி நான் முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் tuple கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அதில் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. பட் லிஸ்ட்டில் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். List can contain duplicate values. List can contain two identical values, one or more identical values. Listக்குள்ள duplication allowed. A list is a comma separated list. லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? by using comma. The elements of the list can be accessed by using the index. லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இண்டெக்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். எப்படி ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம இண்டெக்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டையும் நம்ம இண்டெக்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும் பொழுது, நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ண ஒரு லிஸ்ட்டை நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்ஸ் பண்ணும் பொழுது இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸும் நம்மளால் லிஸ்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். அப்போ பார்சிங் ரைட் டு லெஃப்ட் வரும். நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது பார்சிங் இஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் இண்டெக்ஸ். லெஃப்ட் டு ரைட் நான் மூவ் பண்ணும் பொழுது இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும் பொழுது நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது இந்த ரைட் மோஸ்ட் எலமெண்ட் அதோட இண்டெக்ஸ் -1 இருக்கும். The index values will be enclosed within a pair of square brackets. அதாவது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம எதுக்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணுறோம்? வித்தின் எ பேர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். த லிஸ்ட் கேன் கண்டெயின் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் லைக் இன்டீஜர்ஸ், நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். The elements of list are enclosed within a pair of square brackets. This is an important point. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நாம் என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். The size of tuple will not grow or shrink. The size will remain static. டிப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்ஸ் டிப்புள் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டிப்புளோட சைஸ் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லிஸ்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கூட the list can be increased, the size of the list can be increased, the size of the list can be decreased. This is an important difference between list and the tuple. நெக்ஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். லிஸ்ட்டில் நம்மளால் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஸ்லைசிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது we can display the whole list or part of the list. ஒரு ஹோல் லிஸ்ட்டு நாம் டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை லிஸ்ட்டுக்குள் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்லைசிங் கேன் பி டன் இன் லிஸ்ட் பை யூஸிங் சப்ஸ்கிரிப்ட்ஸ் வித்தின் எ பேர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு நம்ம 2 சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஸ்கிரிப்ட் வித்தின் எ பேர் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 2 சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். ஒரு சப்ஸ்கிரிப்ட் லோவர் பவுண்ட், இன்னொன்று அப்பர் பவுண்ட். ரெண்டையும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? லோவர் பவுண்டு அப்பர் பவுண்டு எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? பை யூஸிங் த கோலன் சிம்பிள். த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் இஸ் இன்க்ளூசிவ், த லோவர் பவுண்ட் இஸ் இன்க்ளூசிவ் அண்ட் த செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்பர் பவுண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அப்படிங்கிறது நான் ப்ரோக்ராமில் பார்த்துடலாம்.
difference between tuple and list. The elements of tuple enclosed within a pair of parentheses. உங்களுக்கு டிப்பிளோட எலமெண்ட்ஸ் எல்லாமே within a pair of parentheses குள்ள நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம within a pair of square brackets குள்ள நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். tuple is immutable. ஒன்ஸ் tuple கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக எந்த விதமான மாடிஃபிகேஷன் பாசிபிள் கிடையாது. ஆனால் லிஸ்ட்டு வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் கூட நம்மளால் வந்து ஃபர்தராக எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே வித் டிப்பிள் அண்ட் லிஸ்ட். அரேக்கும் டிப்பிள் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்க்குறோம். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் அரே பிலாங்ஸ் டு த சேம் டேட்டா டைப். அரேயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பை சார்ந்து தான் இருக்கும். டிப்பிள் அண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து may belongs to different data types. Similarities between array, tuple and list. All three can be accessed by using index. Array, tuple, list மூணோட எலமெண்ட்டையும் நம்ம இண்டெக்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். All three can contain duplicate elements. இந்த மூணு array, tuple, list மூணையுமே வந்து array, tuple, list all three can have identical elements. One or more identical elements. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். வில் see 2 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பிரிக்ஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த லிஸ்ட். எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்? முதல்ல வந்து நேம் ஆஃப் த லிஸ்ட்டு, பிரிக்ஸ் இஸ் த நேம் ஆஃப் த லிஸ்ட், ஃபாலோட் பை த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு அடுத்தது வித்தின் எ பேர் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்கு நடுவில் நம்ம வந்து லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஜென்ரலாக பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரிக்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் நேஷன்ஸ். பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு 4 கண்ட்ரியோட நேம் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்காங்கிறது எஸ்ஏன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபுல் ஃபார்மில் நான் கொடுக்கல. இப்போது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா. ஐங்கிற அந்த ஒரு கண்ட்ரியோட நேஷன் ஐங்கிற அந்த பார்ட் மிஸ் ஆகிருக்கு. நவ் ஐ வாண்ட் டு ஆட் இந்தியா இன் டு த லிஸ்ட். பிரேசில், ரஷ்யா இருக்குது, ஐயோட பார்ட் மிஸ்ஸிங்காக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா we have to mention the name of the list. We have to mention the name of the list followed by the dot operator. டாட் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் we are using the insert method. insert method is having 2 parameters. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எந்த இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் பேராமீட்டர் எந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது இஸ் அ கமா செப்பரேட்டட் லிஸ்ட். ஒரு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டு எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? பை யூஸிங் கமா. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணும்பொழுது என்னாகும்? இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பிரிக்ஸை நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்? நமக்கு நியூ லிஸ்ட்டு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஏன்னா we are inserting a new element into the list. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது இந்த தேர்ட் லொக்கேஷன், அதாவது முதல்ல வந்து தேர்ட் லொக்கேஷனில் சைனா இருந்தது, இப்போ அது 4th போயிடுச்சு. தேர்ட் பொசிஷனில் சைனா இருந்தது, அது 4th பொசிஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் பொசிஷனுக்கு இந்தியா வந்திருக்கு. இந்தியாவை நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டோட கமெண்ட்டை தூக்கி விடுறோம். இப்போ இதுதான் நம்மளோட நியூ லிஸ்ட். இது வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டு. இப்போ இதை நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பிரிக்ஸ் ஆஃப் 4, பிரிக்ஸுங்கிறது நேம் ஆஃப் த லிஸ்ட்டு. வித்தின் த பேர் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ 4 கொடுத்துருக்கோம். அப்படின்னா 0 1 2 3 4. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 0 1 2 3 4. அந்த எஸ்ஏ அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம்? சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஃபுல் நேம், ஒரு கண்ட்ரியோட ஃபுல் நேமை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது பிரிண்ட்டு
உள்ளே வந்து நீங்கள் லிஸ்ட்டோட நேம் யூஸ் பண்ணும்பொழுது the list will be displayed. இப்போ வந்து மாடிஃபைடு லிஸ்ட், இப்போ வந்து மாடிஃபைடு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. முதல்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், முதல்ல வந்து எஸ்ஏன்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காங்கிறது நம்ம ஃபுல் ஃபார்மில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குவாட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் நேஷன்ஸ் தான். பிரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி குரூப் ஆஃப் நேஷன்ஸோ அதே மாதிரி குவாட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் 4 நேஷன்ஸ். இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான், 4 கண்ட்ரீஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் we are performing the slicing operation. நேம் ஆஃப் த லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டோம். இதில் வித்தின் த பேர் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ, லோவர் பவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணோம். ஆனால் நான் லோவர் பவுண்ட் வேல்யூ இங்கே நான் மென்ஷன் பண்ணல. ஒன்லி அப்பர் பவுண்ட் வேல்யூ தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லோவர் பவுண்ட் வேல்யூ ஈவன் தோ லோவர் பவுண்ட் வேல்யூ இல்லாமல் இருந்தாலும் நம்ம இந்த செப்பரேட் பண்ணுற கோலன் கட்டாயமாக யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ லோவர் பவுண்ட் வேல்யூ இல்லாதனால பைத்தன் இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் பவுண்ட் வேல்யூ அதுவோ அசியூம் பண்ணிக்கும். என்ன அசியூம் பண்ணிக்கும்னா ஜீரோன்னு அசியூம் பண்ணிவிட்டு 0 வந்து இந்தியா, இண்டெக்ஸ் 1ல் யூஎஸ்ஏ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ங்கிற வேல்யூ எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ, இட் இஸ் நாட் அன் இன்க்ளூசிவ் வேல்யூ. த அப்பர் பவுண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ த அப்பர் பவுண்ட் -1, அப்பர் பவுண்டோட வேல்யூ 2 -1 1. ஸோ அப்படிங்கிறப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 1 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ இந்தியா, யூஎஸ்ஏ மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமை நான் வந்து இந்தியா, யூஎஸ்ஏ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இந்தியா, யூஎஸ்ஏ மட்டும்தான் இப்போ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. we can move on to the next statement. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கமெண்ட்டை தூக்கி விடுறோம். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், குவாடுங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து லோவர் பவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அப்பர் பவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணல. Even though the upper bound value is not mentioned, still we have to use the colon symbol. So upper bound value mention பண்ணலங்கும் பொழுது the Python interpreter will ப்ராசஸ் டில் த லாஸ்ட் எலமெண்ட். அந்த லிஸ்ட்டை வந்து பார்ஸ் பண்ணும்பொழுது கடைசி எலமெண்ட் வரைக்கும் அது பார்ஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கும் பொழுது 1ங்கிறது என்ன, 1 இஸ் இன்க்ளூசிவ். 0 1 யூஎஸ்ஏலேருந்து ஜப்பான் வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் வருதான்னு பார்ப்போம். யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ வந்து இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டோட கமெண்ட்டை தூக்கி விட்றோம். இப்போது இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் குவாடுங்கிறது நேம் ஆஃப் த லிஸ்ட்டு. இப்போ லோவர் பவுண்ட் வேல்யூ இஸ் 0, அப்பர் பவுண்ட் வேல்யூ இஸ் 3. லோவர் பவுண்ட் வேல்யூ 0, அப்பர் பவுண்ட் வேல்யூ இஸ் 3 அப்படிங்கும் பொழுது 0 1 2 3 1 2 3 பிரிண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பர் பவுண்ட் வேல்யூ 3ங்கிறப்போ அப்பர் பவுண்ட் வேல்யூ இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன வரும், 3 -1, அப்பர் பவுண்ட் வேல்யூ -1, 3 -1 இட் இஸ் 2. 0 1 2ங்கிறது இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அவுட்புட்டில் இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டோம். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியான்றது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thanks for watching. We will meet in the next video.